ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம வர்ஷினி மயங்கி விழுந்திருப்பாங்க இல்லையா, இதனால் குடும்பமே அந்த இடத்துல பயந்துடுறாங்க. உடனே பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா பயந்துட்டு, இங்கே பாருமா, நீ அடிக்கடி மயங்கி விழுறதா உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவள் நல்ல டாக்டர். ஸோ கண்டிப்பாக என்ன நோயாக இருந்தாலும் கண்டுபிடிச்சி சொல்லிடுவா. அதனால் இப்போவே நம்ம வீட்டுக்கு வர வைக்கலாம் அப்படின்னதும் வர்ஷினி அதெல்லாம் வேணாத அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க. இதை பார்த்து நம்ம ஸ்ரீஜாவுக்கு அந்த இடத்துல சந்தேகம் வருது. என்ன இவ திடீர்னு வேணான்னு சொல்லிட்டு இருக்கா, எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு. உடனே பார்த்தோன்னா அதெல்லாம் பரவாயில்ல வர்ஷினி, நான் வர சொல்கிறேன் அப்படின்னுட்டு சுபத்ரா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போது வர்ஷினி பயந்து போயிருக்காங்க. உடனே பார்த்தோன்னா நேரா கொஞ்சம் வராதா அப்படின்ட்டு வெளியில் போயிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம இசையும் விஷாலும் அவங்களோட அந்த விவாகரத்து கேஸ் சம்மந்தமாக அந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. அப்படின்னு பார்த்து வர்ஷினி தனியாக உடனே இசைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அக்கா எங்கக்கா இருக்க, நீ உடனே கிளம்பி வாக்கா அப்படின்னது. என்ன ஆச்சு வர்ஷினி, என்ன ஆச்சு சொல்லு, ஏன் பதட்டப்பட்டு பேசுகிற அப்படின்னதும், அக்கா இங்கே என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் வர்ஷினி விடாமல் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற வர்ஷினி? ஆமாக்கா, அத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டருக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னதும் உடனே இசைக்கு என்ன பண்ணுறேன்னு புரியல. சரி வர்ஷினி, முதல்ல நீ டென்ஷன் ஆகாத. நீ டென்ஷன் ஆனால் கண்டிப்பாக அந்த ஸ்ரீஜாவுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் மேலே சந்தேகம் வந்துடும். அதனால் பயப்படாமல் பதட்டப்படாமல் இரு, புரியுதா அப்படின்னதும் சரிக்கா அப்படின்னுட்டு வர்ஷினி ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சுபத்ரா, இங்கே பாருமா, பயப்படாத, எதுவாக இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் பார்த்து சொல்லுவா, சரியா அப்படின்னதும் சரிட்டா அப்படின்னுட்டு வர்ஷினி நடுங்கி போய் இருந்துட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தோன்னா நம்ம இசை உடனே விஷால் கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிற இசை? ஆமாம் விஷால், இப்போது என்ன பண்ணுறது விஷால், திடீர்னு டாக்டர் வர்ஷினியோட கையை பிடிச்சி உண்மையை சொன்னா, ஐயோ அவ்வளோதான், வேலைக்காரங்க பண்ணதுக்கே அத்தை அவ்வளோ கோபப்பட்டாங்க. இப்போது வர்ஷினி ராகவ் தப்பு பண்ணுன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அத்தை உயிரோடவே இருக்க மாட்டாங்க விஷால், ஏதாச்சும் நாம் பண்ணியே ஆகணும், ஏதாச்சும் யோசி விஷால் அப்படின்னதும் உடனே விஷால் யோசிச்சுட்டு, நீ எதை பற்றியும் யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நேராக டாக்டர் வந்துடுறாங்க. வா இங்கே பாரு, இதான் என் மருமக வர்ஷினி, ரொம்ப நல்லா வாமிட் பண்ணுறதும் மயங்கி விழுறதுமா இருக்கானா, என்ன இதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்கிறியா அப்படின்னதும் உடனே வர்ஷினி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி, இன்னைக்கு எல்லா உண்மையும் தெரிய போகுது, இன்னைக்கு அத்தைக்கிட்ட நல்ல வசமாக மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா சரியாக சாப்பிடாமலே இருந்திருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு களைப்பில் மயக்கம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வாமிட் பண்ணதுக்கு அல்சரும் ஒரு வகையில் காரணம் தான் அப்படின்னதும், ஓஹோ அப்படியா, சரி இப்போ என்ன பண்ணுறது, நல்லா சாப்பிட சொல்லுங்கள், அவங்கள நல்லா கவனிங்க, அதே மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் குடிக்க சொல்லுங்கள் அப்படின்னதும் உடனே வர்ஷினியோட அம்மாவும், கேட்டியா, அப்படி என்ன கவலடி உனக்கு சொல்கிறாங்களே டாக்டர், இனியாச்சும் சரியா டைமுக்கு சாப்பிடு, புரியுதா அப்படின்னதும் சரிம்மா அப்படின்னு வர்ஷினி, அப்பாடா டாக்டர் உண்மையை சொல்லலை அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இங்கே பார்த்தோன்னா சுபத்ரா அவங்க டாக்டரை வழி அனுப்பி வச்சுட்டு, இங்கே பாரு வர்ஷினி, இப்போது உனக்கு அசோக்குக்கும் கல்யாணம் நிச்சயமாக இருக்கு, அப்படி இருக்கிற நிலைமையில் எதுக்காகமா சாப்பிடாம குடிக்காம இருக்கு, இப்போ பார்த்தியா சாப்பிடாததால தான் உனக்கு அல்சர் வர வந்திருக்கு அப்படின்னதும், சரித்த இனி டைமுக்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்னுட்டு வர்ஷினி ராகவை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஸ்ரீஜா நேராக சிந்தாமணி கிட்ட, அக்கா வர்ஷினியோட நடவடிக்கையை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னது. என்ன சொல்கிற, என்ன சந்தேகம்? இல்லைக்கா, அவள் முகத்தில் ஏதோ ஒரு பதட்டம் தெரிஞ்சுது, எங்கள் உண்மை தெரிய போகுதோங்கிற மாதிரி ஒரு பதட்டம் தெரிஞ்சதுன்னா பார்த்தா அப்படின்னதோ. ஆமாம், அப்படி என்ன உண்மை? அதான் அக்கா எனக்கு ஒன்றும் புரியலை, ஏன்னா டாக்டர் வரப்போகிறாங்கன்னு சொன்னதும் வர்ஷினி கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் போயிட்டு உள்ளே வந்தா, எனக்கு என்னமோ ஏதோ ஒரு உண்மையை எல்லார்கிட்டையும் மறைக்கிறாளோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னது. என்ன சொல்கிற ஸ்ரீஜா, அப்படி உண்மையை மறைக்கிற அளவுக்கு என்னவா இருக்கும்? அதான் அக்கா தெரியல, பட் கூடிய சீக்கிரமே நான் என்ன இதுன்னு கண்டுபிடிக்கிறேங்கிற மாதிரி ஸ்ரீஜா அந்த இடத்துல வில்லத்தனமாக பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா உடனே நம்ம வர்ஷினி இசைக்கு ஃபோன் போட்டு நடந்த விஷயத்த சொன்னதும், அக்கா இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு போன டைம் அந்த டாக்டர் என்னன்னா நான் கன்சீவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அத்தையோட
ஃப்ரெண்ட் வந்து நல்ல ஃபேமஸான டாக்டர், அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னதும் உடனே இசை வந்து சிரிக்கிறாங்க. உன்னா அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கஷ்டப்பட விட்டுருவோமா வர்ஷினி, எல்லாம் நம்ம விஷால் பண்ண வேலை தான் அப்படின்னதும் என்னக்கா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் வர்ஷினி அப்படின்னுட்டு இசை வந்து ஒரு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. பார்த்தோன்னா டாக்டரை வந்து நம்ம சுபத்ராவோட ஃப்ரெண்ட் டாக்டரை வந்து நம்ம விஷாலுக்கு ஆல்ரெடி தெரியும் போல இருக்குது. ஸோ அவங்க வார வழியிலேயே மறித்து நிறைய உண்மைகளை சொல்லிடுறாங்க. இதனால என் அம்மா தான் கஷ்டப்படுவாங்க, நீங்கள் தான் பொய் சொல்லணும் அப்படின்னு. இந்த பக்கம் சுபத்ராவோட ஃப்ரெண்ட் இல்லையா, அவங்க முடியாது அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னாலும் நம்ம சுபத்ராவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொய்யை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேட்ட வர்ஷினி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ரொம்ப நன்றிக்கா, விஷாலுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். விஷால் மட்டும் சரியான டைமுக்கு டாக்டர்கிட்ட இப்படி ஒரு பொய் சொல்லாமல் விட்டுருக்கேன், அவ்வளோதான். நான் இன்னைக்கு வசமாக மாட்டிப்பேன். அத்தை என்ன முடிவெடுத்திருப்பாங்களோன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னதும் சரி நீ எதை பற்றியும் யோசிச்சு டென்ஷன் ஆகாத, ஓகேவா அப்படின்னதும் சரிக்கா, உங்கள் ரெண்டு பேரையும் காலையிலிருந்து ரொம்ப நேரமாக காணும், ஆமாம் எங்கே போயிட்டீங்க அப்படின்னதும் உடனே இசை வந்து இங்கே பாரு, நான் வீட்டில் வந்து பேசுகிறேன் வர்ஷினி, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னுட்டு இசை ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நேராக விஷால் வந்து என்ன இசை வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, எல்லாம் ஓகே ஆகிட்டா அப்படின்னதும் எல்லாம் ஓகே ஆகிட்டு விஷால், இப்போ நம்ம பிரச்சனையை பார்க்கலாம் வா அப்படின்னுட்டு நேராக உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா அங்கே இருக்கிற லாயர் வந்து நீங்கள் நிஜமாவே ரெண்டு பேரும் உங்கள் விருப்பத்தின் பேரில் தானே டிவோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. உடனே விஷால், ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் விருப்பத்தில் தான் பண்ணுறோம், பின்னாடி நாங்கள் சேர்ந்து வாழ போகிறோம், யோசிக்கணும் அதுன்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னா இன்னும் கேஸ் சொல்லுபடும் அப்படின்னதும் அப்படிலாம் இல்லை சார், நாங்கள் விருப்பத்தின் பேரில் தான் இந்த விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு இசை சொன்னதும் சரி சார், லீகலாக உங்களை கூடிய சீக்கிரமே பிரிச்சிடலாம், நாளைக்கே நீங்கள் வந்து கோர்ட்ஸில் வந்து உங்கள் எல்லா முடிவையும் சொல்லி பிரிச்சிடுங்க அப்படின்னதும் இசை நெஞ்சு அந்த இடத்துல வெடிச்சு போயிடுது. ஓகே சார் அப்படின்னுட்டு விஷாலும் இசையும் அங்கேருந்து கிளம்புறாங்க. எப்படியோ இசை இனி நமக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம் நினச்சாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல அப்படின்னதும் இசை வந்து நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்ததும் வர்ஷினி வந்து இசையை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இசை வந்து அவங்க டிவோர்ஸ் கேஸில் வந்து மைண்ட் அப்செட்டில் இருந்துட்டு இருக்காங்க. அக்கா என்ன ஆச்சுக்கா, எங்கே போன, ஏன் டல்லாக இருக்கா அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னுட்டு கிளம்பி நேராக மொட்டை மாடியில் நின்று நம்ம விஷால் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் எல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க இசை. அப்படின்னு பார்த்து வர்ஷினி வராங்க. அக்கா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குக்கா, எந்த ஒரு விஷயத்தையாச்சும் நான் உங்ககிட்ட மறைச்சிக்கணும் சொல்லுக்கா, நான் கர்ப்பமாக இருந்த விஷயத்த கூட உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆனால் நீ எதையும் மறைக்கிறேன்னு தோணுது, என்ன ஆச்சுக்கா சொல்லு அப்படின்னதும் இசை வர்ஷினியை ஹக் பண்ணி அழுதுட்டு தன்னோட விவாகரத்து விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை கேட்டு வர்ஷினிக்கு வந்து தூக்கி மாறி போட்டுறது, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்காக எவ்வளவோ விஷயம் பண்ணிட்டு ஆனால் உன் வாழ்க்கையை கோட்டு விட்டுட்டே, எதுக்காகக்கா நீ இதுக்கு சம்மதிச்ச, விஷால் அப்படி இப்படி பண்ணுவார் தான், அதுக்காக நீ ஏன் சம்மதிப்பியா, இங்கே பாரு எனக்கு விஷாலோட வாழ்க்கை முக்கியம், அதே மாதிரி என் தங்கச்சியோட வாழ்க்கையும் முக்கியம், இங்கே பாரு வர்ஷினி நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும், இனி எதுவும் பண்ண முடியாது, நாளைக்கே நாங்கள் சட்டப்படி கோர்ட்டில் வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கிடுவோம் அப்படின்னதும் வர்ஷினி வந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னக்கா பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டு இருக்க, இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா, இப்போதான் அத்தைக்கு உண்மையில நல்ல அபிப்பிராயம் இருக்குது, அதை இதே ஒரு நிமிஷத்தில் எதுக்குக்கா கெடுக்க போகிறா அப்படின்னதும் இங்கே பார்த்தோன்னா வர்ஷினி நம்ம இசை வந்து யோசிக்கிறாங்க. நானும் விஷாலையும் சேரக்கூடாதுன்னு தான் அத்தை என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்களே, அப்படி பார்த்தா அவங்க இந்த விஷயத்தில் சந்தோஷம்தான் படுவாங்க வர்ஷினி, உனக்கு தான் இது புரியுதுல அப்படின்னு இசை வந்து யோசிக்கிறாங்க. என்னக்கா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க, சொல்லுக்கா என்ன இப்படி பண்ணுறேன், இங்கே பாரு என்ன ஆனாலும் சரி நாளைக்கு மட்டும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னதும் இனி எதுவும் பண்ண முடியாது, இந்த விஷயத்தை இதோட விட்டுரு, அதே மாதிரி வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேணாம், கூடிய சீக்கிரமே அந்த ஸ்ரீஜாவோட முகத்திரையை கிழிச்சு அவளை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு உனக்கும் ராகவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறணும், அது வரைக்கும் இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது, மற்றவங்க கண்ணுக்கு தான் நானும் விஷாலும் புருஷம் பொண்டாட்டி, புரியுதா வர்ஷினி, எனக்கு மேலே சத்தியம் பண்ணு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு அப்படின்னதும் வர்ஷினி ஃபர்ஸ்ட் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு வர வழி இல்லாமல் நம்ம இசை மேலே சத்தியம் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம அசோக் தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஸ்ரீஜா வந்து இங்கே பாரு அசோக், எனக்கு என்னமோ வர்ஷினி வந்து எதையோ மறைக்கிறாளோன்னு தோணுது, என்ன ஆனாலும் சரி எப்படியாச்சும் நீ வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டியே ஆகணும், அதில் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இரு, புரியுதா, யாருக்குமே
இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உண்மையில சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னதோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ விடு அப்படின்னுட்டு அசோக் வராங்க. அப்போ ஸ்ரீஜாவும் அசோக்கும் பேசிட்டு வந்ததை நம்ம விஷால் கவனிக்கிறாங்க. இந்த ஸ்ரீஜா கூட எதுக்கு அண்ணன் இவ்வளோ நெருக்கமாக பேசிட்டு வராது, நடக்கிறதுலாம் பார்த்தா சந்தேகமாக இருக்கே அப்படின்னு நம்ம அசோக் மேலே விஷாலுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதோட பார்த்தோம்னா இந்த ரிவ்யூ